வணக்கம் ஜிஎஸ் மேம். இந்த வாரத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத இந்த குயிக் நியூஸ் எபிசோட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல் விஷயம், இந்த புதிய ஃபாஸ்டாக் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Feb 17 அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்குங்க. அதுல என்னெல்லாம் கவனிக்க வேண்டியவைன்னு இப்ப தெரிஞ்சுப்போம். டோல் பிளாசா ரீச் ஆவதற்கு 70 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்க ஃபாஸ்டாக்ல சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருந்திருக்கணும். அதே மாதிரி பிளாக் லிஸ்டரா கண்டிப்பா இருந்திருக்க கூடாது. டோல் பிளாசா ரீச் ஆவதற்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி இல்ல ஸ்கேன் பண்ற டைம்ல இனி ரீசார்ஜ் பண்றது கண்டிப்பா பிரயோஜனமா இருக்க போவதில்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்க ஃபாஸ்டாக்ல பேலன்ஸ் இருந்து அங்க நீங்க டோல் பிளாசா ரீச் ஆகுறப்ப லோ பேலன்ஸ் இல்ல பிளாக் லிஸ்டட் ஃபாஸ்டாக் அப்படின்னு காமிச்சதுன்னா நீங்க டோல் பிளாசால சண்டை போட முடியாது. அங்க டபுள் த டோல் ப்ளே பண்ணிட்டு அந்த ஸ்கேன் ஸ்லிப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்லிப்பை எந்த பேங்க் உங்களுக்கு ஃபாஸ்டாக் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து சார்ஜ் பேக் அதாங்க ரீஃபண்ட் கிளைம் செஞ்சுக்க முடியும். அதாவது நீங்க டோல் பிளாசா கேட்க முடியாது, எந்த பேங்க் உங்களுக்கு ஃபாஸ்டாக் இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட அந்த பேங்க் கிட்ட சார்ஜ் பேக் கிளைம் செஞ்சுக்கலாம். அடுத்து 2025 கியா செல்டாஸ்ல வேற லெவல்ல ஒரு அற்புதமான கீ அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ் மாடலான HTE இப்ப HT ஆப்ஷனலா எடுத்துட்டு போய் ஆன் ரோட் 13.7 lakhsல இன்னைக்கு நமக்கு ஒரு 8 inch இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டியோட கொடுத்திருக்காங்க. அது கூடவே ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல், கனெக்டட் ரியர் LED DRS, ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ், ரியர் விண்டோ பிளைண்ட் அண்ட் ஏசி வென்ட்ஸ்னு வேற லெவல்ல 100% வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டா அதை இப்ப எடுத்து போயிருக்காங்க. இதற்கு முன்னாடி மாருதியோட கிராண்ட் விட்டாரா அண்ட் டொயோட்டாவோட ஹைரைடரோட பேஸ் மாடல்ஸ் தான் பக்கா வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ்னு ஃபீல் ஆச்சு. பட் இப்போ கியா செல்டாஸோட HTE ஆப்ஷனல் பேஸ் மாடல் தான் சிறந்த பேக்கேஜா நமக்கு ஃபீல் ஆகுது. இதற்கு அப்புறம் HTK ஆப்ஷனல், HTK பிளஸ் ஆப்ஷனல்ல நிறைய அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத நீங்க ஸ்கிரீன்ல இப்போ எவிடென்ட்டா பார்க்க முடியும். கியா செல்டாஸ் தான் இப்போ காம்பேக்ட் கிராஸ் ஓவர்ல அஃபோர்டபிள் செக்மெண்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸை கொடுக்க போவதா நமக்கு புரிய வருது. அடிச்சாம் பாடுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் எலக்ட்ரிக் கார்களோட இம்போர்ட் டியூட்டியை 110% இருந்து 15% குறைச்சிருக்காங்க. ஜூலை டு ஆகஸ்ட் டைம் லைன்ல இதற்கான அப்ரூவல் லெட்டர்ஸ் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண போறாங்க. ஃபைனலி டெஸ்லா 22 லட்சம் பட்ஜெட்ல கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் கான்செப்ட்ல ஏப்ரல் 2025ல இந்தியாக்குள்ள என்டர் ஆவதா பிளான்ஸை ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்க. CBU எலக்ட்ரிக் கார்ஸ் இனி நிறைய இந்தியால பார்க்க முடியுங்க. டாடா நெக்ஸான் EVல நல்ல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பேட்டரி பேக்ல அந்த லாங் ரேஞ்ச் மாடல்ஸ்ல கொடுத்துட்டு வந்த 40.5 kWh பேட்டரி பேக்கை ரிமூவ் செஞ்சுட்டு கர்வ்ல மிட் ரேஞ்ச்ல கிடைச்ச உங்களுக்கு அந்த 45 kWh பேட்டரி பேக்கை இங்க நெக்ஸான்ல லாங் ரேஞ்ச் பேட்டரி பேக்கா ரீப்ளேஸ் செஞ்சிருக்காங்க. இப்போ 30 kW and 45 kW பேட்டரி பேக்கோட நெக்ஸான் EV நமக்கு 275 மற்றும் 489 கிலோமீட்டர் கிளைம்டு ப்ராமிஸ்டு கிளைம்டு ரேஞ்சோட மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. சோ இந்த வீக்ல மேஜரா நடந்த விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், சிறப்பா இருப்போம். ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சதிச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.